ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, நியூ டே நியூ ஹோப், புதிய நாள் புதிய நம்பிக்கை தின தியானத்தின் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நம்ம கொடுக்கிற வார்த்தை என்ன? என்னாகும் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். அதற்கு கர்த்தர் மோசையை நோக்கி, கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ, என்னுடைய வாக்கின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்போது காண்பாய் என்றார். ஆமென். ஆண்டவர் மோசைக்கு ஒரு சரியான பதிலை கொடுக்கிறார். என்ன சொல்றனாக்கா, கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ இல்லையோ என்று இப்போ பார் மோசே அப்படின்னு சொல்லுகிறார். இது எப்படிப்பட்ட சூழ்நிலையில் சொல்லப்பட்டதுன்னா, தேவ பிள்ளையில் மோசே ஆண்டவர்கள் ஒரு காரியத்தை சொல்வார். என்ன சொல்றார்? அது என்னாகும் 11:21 வசனம் கூட நம்ம வாசிக்க கேட்போம். அதற்கு மோசே, என்னோடு இருக்கிற காலாட்கள் 6,00,000 பேர், ஒரு மாதம் முழுவதும் புசிக்கும்படி அவர்களுக்கு இறைச்சியை கொடுப்பேன் என்று சொன்னீரே. ஆமே. இங்க பாத்தீங்கன்னாக்கா, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அந்நிய ஜாதியான ஜனங்களோடு அங்க கலந்துட்டனால அவங்களுக்கு ஒரு இச்சை உண்டாகிறது. என்ன இச்சை? எங்களுக்கு இறைச்சி வேணும், நாங்கள் இறைச்சி சாப்பிட்டு எவ்வளோ நாள் ஆச்சு, நாங்கள் எகிப்தில் இருக்கும்போது நாங்கள் வெங்காயங்களை, வெள்ளைப்பூண்டுகளை, கீரைகளை இதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தோம் அப்படி சொல்லி அதுக்குள்ளாக இச்சைக்குள்ளாகிறார்கள். ஆண்டவர் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி கொண்டு வந்தார். 430 ஆண்டுகள் அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க. எவ்வளோ கஷ்டம், தன் ஜீவனையே கசப்பாக்கினார்களா, ஏண்டான வாடுற செத்து போல நினைச்ச மக்கள் ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டு, அவர் கூப்பிடுதல் ஆண்டவர் செவிக்கு ஏற்றி ஆண்டவர் மோசை அனுப்பி விடுவித்து கொண்டு வராரு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த விட்டு வந்த எகிப்து மேலே அவங்களுக்கு கவனம் இருக்குது, அவங்க நினைவெல்லாம் இருக்குது. எங்களுக்கு கறி கிடைக்கலன்ற இறைச்சிக்காக, ஒரு அழிந்து போகிற ஒரு உணவுக்காக எங்கள் ஆண்டவர்களை முறுமுறுக்கிறாங்க. தெய்வ பிள்ளைகளை, அந்நிய காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் வரும்போது நம்மளோட ஆண்டவர் சில நேரத்தில் மறந்துடும். ஆண்டவர் செய்த நன்மைகளை, உபகாரங்களை மறந்துடும். எப்போ பார்த்தாலும் முறுமுறுப்பு தான் வரும். எத்தனை காரியங்களை ஆண்டவர் நமக்கு செய்திருக்கிற அதெல்லாம் மறந்துடும். ஆண்டவர் அருவருக்கிற, ஆண்டவர் விரும்பாத அந்நிய காரியங்கள் உங்களுக்குள்ளே எனக்குள்ளே வரவே கூடாது. அல்லேலூயா. இப்போ இப்படி புலம்புகிற சமயத்தில் தான் ஆமென் ஆண்டவர் சொல்வார், இறைச்சி தானே கேட்குறீங்க, ஒரு நாள் இல்லை, 2 நாள் இல்லை, 5 நாள் இல்லை, 10 நாள் இல்லை, ஒரு மாதம் நீங்கள் இறைச்சியை சாப்பிடுவீங்க அப்படின்னு சொல்லிடுவார். அப்போ தான் மோசைக்கு ஒரு பெரிய டவுட் வருது. ஆண்டவரை, என்ன ஆண்டவரை சொல்கிறீங்க? என் கிடைக்கிற காலாட்கள் மட்டும் எத்தனை பேர் தெரியுமா? 6,00,000 பேர். 6,00,000 பேருக்கு ஒரு மாதத்துக்கு கறி போனால் எங்கேருந்து ஆண்டவரை போடுவீங்க அப்படின்னு தான் மோசே மாம்சீகமாக யோசித்து ஆண்டவர்களை கேட்குறாரு. என் ஆண்டவர் யார் தெரியுங்களா? ஒரு நொடி பொழுதில் அற்புதங்களை செய்கிறவர். ஆமே. ஒரே ஒரு வார்த்தை கொண்டு அண்ட சராசரங்களை உருவாக்கின கர்த்தர் அல்லவா? எப்படில மோசே, என் கை குறுகி இருக்கிறதோ நீ இப்போ பாரு அப்படி சொல்லிட்டு அழகாக ஆண்டவர் சொல்வார். அது என்ன புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 31 வசனம் கூட வாசிக்க கேட்போம். அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று சமுத்திரத்திலிருந்து காடைகளை அடித்து கொண்டு வந்து பாளையத்திலும் பாளையத்தை சுற்றிலும் இந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும், அந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும் தரையின் மேல் 2 முழம் உயரம் விழுந்து கிடக்க செய்தது. ஆமென். ஒரு காற்றுங்க, கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று சமுத்திரத்திலிருந்து அத்தனை காடைகளை அடைச்சி வந்துச்சு. அல்லேலூயா. பாருங்க. ஆமென். இந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம், அப்ராக்சிமேட்டாக நடந்து போகணும்னு வச்சுக்கலாம், ஒரு நாளில் 50 கிலோமீட்டர் வச்சுக்கலாம். இந்த பக்கம் ஒரு 50 கிலோமீட்டர், அந்த பக்கம் ஒரு 50 கிலோமீட்டர், 2 முழம் உயரத்துக்கு ஆமென் காடைகளை கர்த்தர் வரவழைக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதாங்க ஆண்டவர் செய்கிற செயல். என் கை குறுகி இருக்கிறதோ? மோசே கேட்டார், 6,00,000 பேர், நீ 6,00,000 60 கோடி லட்சம் பேர் வந்தாலும் என் ஆண்டவரால் போஷிக்க முடியும். தெய்வ பிள்ளையே, உங்கள் வாழ்க்கையில் கூட ஒருவேளை பெரிய கேள்வி இருக்கா, இது நடக்குமா நடக்காதான்னு? பயப்படாதீங்க. தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையில் நிற்கும். இதே போல் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். அதை முறுமுறுக்கிறத, புலம்புறதை விட்டுடுவோம். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவர் பாராட்ட எல்லா கிருபைகளுக்காக நன்றி சொல்லுவோம். இன்னும் நன்மைகளை பெற்றுக்கொள்வோம். கண்களை மூடி நம்ம செவிக்கலாம். தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம், ஸ்தோத்திரப்பா. ஆமென். அன்றே உமக்கு நன்றியா. ஒரு காற்று ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திர. சமுத்திரத்திலிருந்து காடைகளை அழைத்து வருமானா, அடித்து கொண்டு வருமானா. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில்
அப்பா என்ன நன்மைக்காக காத்திருந்து இன்னும் அதை பலனை பார்க்காம இருக்கிறாங்களோ இன்றைக்கு இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபம் பண்ணுறேன்ப்பா, ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. ஒரு காற்று வீசட்டும் ஆண்டவரே. அவர்கள் ஆசீர்வதித்து கனப்படுத்தும்படி ஆட்சி வைக்கிறோம். கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். மகிமை உமக்கு செலுத்துகிறோம். பொறுப்பெடுத்துக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்தரிக்கிறோம். இவர்கள் கண்கள் ஆச்சரியப்படத்தக்கதா அதிசயங்களை செய்வீராக சுமைக்கிறோம். உங்கள் கரம் நீட்டப்படும்படியாக சுமைக்கிறேன். இந்த நாள் முழுவதும் கரம் எடுத்து நடத்தும். தெய்வீக பாதுகாப்பு ஒப்பு கொடுக்குறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளுப்பதாவே, ஆமென். அவர் கரம் நீட்டப்பட்டிருக்கு. தைரியமாக போங்க. God bless you.